டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் கலந்துரையாடலின் போது விசேட வகையான வீரியமான பரிசுகளை வழங்கிய பலஸ்தீனிய போராளிகளும் கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளிச் செல்லும் ஹெலிகாப்டர்களும் காசா சிட்டியிலே பற்றி எரியும் போர் வாகனங்களும். உண்மையில் இந்த தருணம் மிக முக்கியமான தருணமாகும். சந்தோஷப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய தருணமாகும். பலஸ்தீனிய மக்களுடைய வீரத்தையும் வெற்றியையும் உறுதிப்படுத்தக்கூடிய தருணமாகும். இந்த போரினுடைய அடுத்த கட்ட வெற்றிகரமான விரிவாக்கத்தை நோக்கிய தருணமாகும். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் முடிவுகளும் காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கிய நெட்டன்யாகுவும் செங்கடல் பிரதேசத்தில் சரக்கு கப்பலை தட்டி தூக்கிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் கத்தாரிடம் மன்னிப்பு கேட்ட நெட்டன்யாகுவும் இலங்கை நேரப்படி நேற்றிரவு 10 மணி அளவில் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆரம்பமாகியது. இந்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கத்தாரிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது கத்தார் மீதான தாக்குதல்களுக்காக நெட்டன்யாகு மன்னிப்பு கேட்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கட்டாயப்படுத்தியதாகவும் அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் கத்தாரிய தரப்பினர் இதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் இதனால் மன்னிப்பு கேட்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக வற்புறுத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு கத்தாரிய பிரதமருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி மன்னிப்பு கேட்டிருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் கத்தார் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்ட கத்தாரிய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய பாதுகாப்பு நபரின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான நஷ்டஈடுகளையும் நெட்டன்யாகு வழங்குவதற்கு சம்மதத்தினை வழங்கியிருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. நெட்டன்யாகு எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் காசா தொடர்பான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்போம் என 2 வாரங்களுக்கு முன்பே கத்தாரிய தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது நெட்டன்யாகு கத்தாரிய பிரதமருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி மன்னிப்பு கேட்டுள்ளார். அத்தோடு நெட்டன்யாகு இவ்வாறு மன்னிப்பு கேட்டிருப்பது அவருடைய கௌரவத்திற்கு சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டன்யாகு கத்தாரிய பிரதமரிடம் மன்னிப்பு கேட்டிருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்துள்ளது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வலதுசாரி அமைச்சர்களும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். இன்று நெட்டன்யாகுவின் மன்னிப்புக்கு அரசியல் தேவைகள் இருக்கின்றன. சில அரசியல் காரணங்களுக்காகவும் தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே நெட்டன்யாகு கத்தாரிய பிரதமரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்த மன்னிப்பானது அருவருப்பானது. நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு பொழுதும் எங்களுடைய சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த மன்னிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானத்தையே ஏற்படுத்தியுள்ளது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோவ் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாகு கத்தாரிடம் மன்னிப்பு கேட்டிருப்பது அவருக்கு அவமானத்தினை ஏற்படுத்தி இருந்தாலும் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் மேற்கொள்ள போகும் காய் நகர்த்தல்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடலும் இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கையாகும். இந்த கூட்டு திட்டத்திலே இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதனையும் ஒன்றிணைந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நெட்டன்யாகுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு நிமிடங்களிலேயே காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை அமெரிக்க வெள்ளை மாளிகையானது உத்தியோகபூர்வமாக வெளியிட்டது. மேலும் வெள்ளை மாளிகையினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 20 புள்ளிகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய திட்டத்தினை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது இஸ்ரேலோடு முழுமையாக இணைக்கப்பட மாட்டாது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் மீது இஸ்ரேல் எந்தவிதமான இறையாண்மையையும் செலுத்தாது. அதே போன்று காசா பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்காது. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாக களையப்பட வேண்டும். அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசாவானது ஆயுதங்களே இல்லாத மண்டலமாக மாற்றப்பட வேண்டும். மேலும் இதற்கான பொறுப்பை அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வேண்டும். காசாவிலே ஹமாஸினை நிராயுத பாணியாக்கி ஆயுதமில்லாத காசாவை உருவாக்குவதற்கான பொறுப்பை அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு 48 மணித்தியாலங்களுக்குள் காசாவிலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கீடாக ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 250 பலஸ்தீனிய கைதிகளும் இன்னும் 1700 பலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்பு இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு படிப்படியாக வெளியேறும். இதன் முதல் கட்டமாக குறித்த வரைபடத்திலே நீல நிற கோடுகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறும். பிறகு மஞ்சள் நிற புள்ளிகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறும். இறுதியாக ஒட்டுமொத்த காசாவிலிருந்தும் எல்லை பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறும். ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக வெளியேறுவதற்கு காசாவிலே ஹமாஸும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட்டிருக்க வேண்டும். காசாவிலே ஹமாஸ் எவ்வளவு வேகமாக நிராயுத பாணியாக்கப்படுகின்றதோ, எவ்வளவு வேகமாக காசாவிலிருந்து ஹமாஸ் அழிக்கப்படுகின்றதோ, அவ்வளவு வேகமாக இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு வெளியேறும். அதே போன்று காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அனைத்து சுரங்கப்பாதைகளும் ஹமாஸினுடைய திறன்களும் எச்சங்களும் முழுமையாக அழிக்கப்படும். இஸ்ரேலுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று உறுதி செய்யப்படும் வரை ஹமாஸின் அனைத்து திறன்களும் முழுமையாக அழிக்கப்படும். இதற்கான முழுமையான பொறுப்பையும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பொறுப்பேற்பார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு விரும்பினால் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான உதவியையும் அமெரிக்கா வழங்கும். ஹமாஸினுடைய தலைவர்கள் பாதுகாப்பாக உயிரோடு வெளியேற்றப்படுவதற்கான முழுமையான உதவிகளை அமெரிக்கா மேற்கொள்ளும். அதே போன்று கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்குள் காசாவிலே இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்கின்ற ISF படையானது களமிறக்கப்படும். இந்த ISF படையிலே அரபு கூட்டுப்படைகளும் இருப்பார்கள். காசாவை பாதுகாப்பதற்காகவும் காசாவின் நிர்வாகத்தினை வழிநடத்துவதற்காகவும் இந்த ISF படையானது முழுமையாக களமிறக்கப்படும். இந்த ISF படையின் மூலமாகவே காசா முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ISF படையோடு இணைந்து காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கு உறுதியளிப்பார்கள். அதே போன்று காசாவின் நிர்வாகம் 2 நிர்வாக பிரிவுகளாக இருக்கும். ஒன்று மிக முக்கியமான சர்வதேச நிர்வாக அலகாக செயற்படும். இதற்கு பொறுப்பாக டோனி பிளேரும் இன்னும் சில முக்கியமான தலைமைகளும் நியமிக்கப்படுவார்கள். இவர்களுடைய பேர் பட்டியலை விரைவில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார். அதே போன்று உள்ளூர் நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படும். இந்த உள்ளூர் நிர்வாகத்திலே பலஸ்தீனிய அதிகார சபைக்கு நெருக்கமானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலும் பலஸ்தீனிய அதிகார சபையும் சீர்திருத்தப்படும். அத்தோடு காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒன்றிணைந்தே காசாவின் எதிர்கால புனரமைப்பு வேலை திட்டங்களையும் காசாவின் எதிர்கால வடிவமைப்புகளையும் திட்டமிடுவார்கள். மேலும் பலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற தேவையில்லை. பலஸ்தீனியர்கள் காசாவிலேயே இருக்கலாம். அவர்களுக்கான வீட்டு வசதி திட்டங்களும் அமைத்துக் கொடுக்கப்படும். இவை அனைத்தும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களுடைய வடிவமைப்புகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்படும் என காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை அமெரிக்க வெள்ளை மாளிகையானது உத்தியோகபூர்வமாக வெளியிட்டது. வெள்ளை மாளிகை இந்த திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான 2 மணி நேர கலந்துரையாடல்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஊடக சந்திப்பினை நிகழ்த்தினார்கள். இந்த ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய காசா தொடர்பான திட்டத்தினை ஏற்றுக்கொண்டதற்காக நெட்டன்யாகுவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல சாதனைகளை அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த திட்டத்தின் மூலம் காசாவிலே ஒரு இடைநிலை அரசை உருவாக்கப் போகின்றோம். இஸ்ரேலிய இராணுவமும் காசாவிலிருந்து படிப்படியாக வெளியேறும். இதன் மூலம் காசாவிலே அமைதி ஏற்படுத்தப்படும். நான் காசாவிலே அமைதியை ஏற்படுத்துவதை மாத்திரம் கூறவில்லை, ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் அமைதியை ஏற்படுத்துவதை பற்றியே பேசுகின்றேன். இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாளாகும். பாகிஸ்தான் என்னுடைய காசா தொடர்பான திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த திட்டத்தினை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது. அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளும் என்னுடைய இந்த திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்த திட்டத்திற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளே ஹமாஸை கையாள வேண்டும். ஹமாஸை கையாண்டு ஹமாஸை நீக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களுக்கான பொறுப்பையும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளே சுமக்க வேண்டும். இந்த திட்டத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட உடனேயே அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த திட்டத்திற்கான ஆதரவையும் சம்மதத்தையும் அனைவரும் வழங்கி
வழங்கிவிட்டார்கள். ஆனால் இன்னும் ஹமாஸ் மாத்திரமே குறித்த திட்டத்திற்கான சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் இந்த திட்டத்தினை ஹமாஸ் நிராகரித்தால் நான் நெட்டன்யாகுவின் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கி நெட்டன்யாகுவினுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பையும் வழங்குவேன். காசாவினுடைய நிர்வாகத்தில் டோனி பிளேயர் முக்கிய புள்ளியாக இருப்பார். இன்னும் சில முக்கியமான தலைவர்களையும் நான் மிக முக்கிய புள்ளியாக நியமிப்பேன். நெட்டன்யாகு ஒரு மிகப்பெரிய போராளியாகவே இருக்கின்றார். நெட்டன்யாகுவை போன்ற ஒருவர் கிடைக்க பெற்றிருப்பதற்கு இஸ்ரேலியர்கள் நன்றி செலுத்த வேண்டும். பல நாடுகள் பலஸ்தீனிய அரசை முட்டாள்தனமாக அங்கீகரித்துள்ளார்கள். ஒரு பொழுதும் நாங்கள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கப் போவதில்லை. அத்தோடு நாங்கள் ஈரானையும் வழிக்கு கொண்டு வருவோம். ஈரானையும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். மேலும் நான் ஈரானினுடைய அனைத்து அணுசக்தி திறன்களையும் அழித்து விட்டேன். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் திறன்களையும் முழுமையாக அழித்து விட்டேன். இஸ்ரேலோடு உறவுகளை கட்டியெழுப்பக்கூடிய நாடுகள் எப்போதும் செழிப்பாகவே இருக்கின்றார்கள், வளமிக்க நாடுகளாகவே இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலோடு உறவுகளை முறித்துக் கொண்டவர்கள் அவ்வாறல்ல. மேலும் என்னை விட இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஜனாதிபதியும் செயற்பட்டிருக்க மாட்டார் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு இவ்வாறு கூறினார். ஹமாஸ் உங்களுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொண்டால் அனைத்தையும் வேகமாக நகர்த்துவோம், அல்லது நாங்கள் காசாவிலே எங்களுடைய வேலையை முழுமையாக முடிப்போம். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வரும். நாங்கள் ஒன்றிணைந்து காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே போன்று ஒரு பொழுதும் பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்பட மாட்டாது. பலஸ்தீனிய அரசு அங்கீகரிக்கப்படுவதும் உருவாக்கப்படுவதும் இஸ்ரேலினுடைய இருப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் நாங்கள் பலஸ்தீனிய அரசை ஒரு பொழுதும் உருவாக்குவதற்கு விட போவதில்லை. இதற்காக நாங்கள் அனைத்தையும் செய்து முடிப்போம் என நெட்டன்யாகு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஊடகங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கவில்லை. குறித்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் பதில்களை வழங்கியதற்கு பின்பு ஹமாஸினுடைய சம்மதத்திற்கு பின்பு இவை தொடர்பான மேலதிக கருத்துக்களை பதிவிடுகின்றோம் என கூறிவிட்டு டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்காமல் சென்று விட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று ஊடக சந்திப்பு நடைபெற்று அரை மணித்தியாலங்களுக்குள் அடிமைகளான சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார்கள். காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை வரவேற்கின்றோம். இது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டமாகும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என இந்த அடிமைகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பும் அரபு லீக் அமைப்பும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவித்தன. அதே போன்று பாகிஸ்தானிய பிரதமரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து துருக்கியினுடைய அதிபர் துரோகி அர்துகானும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். காசாவிலே நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவோம். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவோம் என அடிமை துரோகி அர்துகான் குறித்த அறிக்கையில் தெரிவித்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றதற்கு பின்பு நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதற்கு பின்பு அடிமை அரபுகளும் துரோகிகளும் கூட்டறிக்கைகளை வெளியிட்டதற்கு பின்பு கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக ஹமாஸுக்கு வழங்கினார்கள். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் சம்பவங்களும் நடைபெறும் வரையில் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் ஹமாஸிடம் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் தொடர்பான ஆவணங்களை வழங்கி இருக்கவில்லை. அதாவது டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை நெட்டன்யாகுவும் ஏற்றுக்கொண்டு விட்டார், நாங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டோம். இதோ உங்களுக்கு தற்போது இந்த திட்டத்தினை வழங்குகின்றோம். இந்த திட்டத்தினை நீங்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஹமாஸிடம் குறித்த திட்டம் தொடர்பான ஆவணங்களை வழங்கியுள்ளார்கள். ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் ஹமாஸ் இந்த திட்டத்தினை மறுக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த திட்டத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் காசாவின் யுத்த களத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவுமே இந்த அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு திட்டத்தை
திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். இவ்வளவு நாளாக காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக தலையிடாத அடிமை அரபுகளும் துரோகிகளும் தற்போது நேரடியாக களமிறங்கி காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலும் ஒப்பந்தங்களிலும் தலையிட்டு டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கான முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு ஹமாஸிடம் குறித்த திட்டம் தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்பட்டதற்கு பின்பு ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மஹமூத் மர்தாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் இஸ்ரேலிய பார்வைக்கு மிகவும் நெருக்கமாகவே இருக்கின்றது. இவை அனைத்தும் பலஸ்தீனிய அரசின் சர்வதேச அங்கீகாரத்தையும் பலஸ்தீனிய அரசின் மீது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளையும் முறியடிக்கும் முயற்சியாகும். எங்களிடம் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும். மேலும் இந்த திட்டம் தொடர்பாக அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இதற்கான உத்தியோகபூர்வமான பதிலை நாங்கள் வழங்குவோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மஹமூத் மர்தாவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த திட்டத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாது என்பது நெட்டன்யாஹுவுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் தான் நெட்டன்யாஹு இந்த திட்டத்திற்கான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவின் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவையும் சம்மதத்தையும் உதவிகளையும் வழங்குவார். மேலும் நெட்டன்யாஹுவின் திட்டத்திற்கு அமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைக்கப்படும். நெட்டன்யாஹு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் மீது இறையாண்மையை செலுத்துவார். தற்போதே வெஸ்ட் பேங்கினுடைய 82% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டிலும் வந்துவிட்டது. மேலும் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த பழியையும் ஹமாஸ் மீதே செலுத்துவார்கள். ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலோடு இணைக்கப்பட்டது. ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் தான் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் தான் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை அடைந்து கொள்ள முடியவில்லை என ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் அனைத்து பழியையும் ஹமாஸ் மீது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே ஹமாஸையும் எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளோடு ஒன்றிணைந்து மொத்தமாக களமிறங்கியுள்ளார்கள். உண்மையிலேயே இந்த தருணமானது மிக முக்கியமான தருணமாகும். நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய தருணமாகும். அனைத்து அடிமை அரபுகளும் துரோகிகளும் எதிரிகளும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் களமிறங்கி இருப்பது சந்தோஷப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய தருணமாகும். 23 மாத போருக்கு பிறகும் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையை உடைக்க முடியாமல், பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியை உடைக்க முடியாமல், பலஸ்தீனிய போராளிகளின் நம்பிக்கையை உடைக்க முடியாமல், பலஸ்தீனிய போராளிகளின் உறுதியை உடைக்க முடியாமல், காசாவிலே எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல், பலஸ்தீனிய போராளிகளை இதற்கு பிறகு எவ்வாறு தோற்கடிப்பது என்று கூட தெரியாமல், ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் எவ்வாறு அழிப்பது என்று தெரியாமல், ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த வல்லரசுகளும் அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்திருப்பது பலஸ்தீனிய மக்களுடைய வீரத்திற்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். ஒட்டுமொத்த வல்லரசுகளும் ஒட்டுமொத்த எதிரிகளும் அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்தும் கூட பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய வீரம் எவ்வளவு மிகப்பெரிய பலம் வாய்ந்த வீரம் என்பதனை நீங்கள் நினைத்து பாருங்கள். 23 மாத போருக்கு பிறகும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக இவர்கள் ஒன்றிணைந்துள்ளார்களாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய வீரமும் உறுதியும் நம்பிக்கையும் எவ்வளவு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கின்றது என்பதனை நினைத்து பாருங்கள். இவர்களால் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் தோற்கடிக்க முடியவில்லை. இதனால் தான் தற்போது அனைவரும் ஒன்றுபட்டுள்ளார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டாவது காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என களமிறங்கியுள்ளார்கள். உண்மையிலேயே இந்த தருணம் பலஸ்தீனிய மக்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய தருணமாகும். பலஸ்தீனிய மக்களுடைய வீரத்தையும் நம்பிக்கையையும் நினைத்து நாங்கள் பெருமைப்பட வேண்டிய தருணமாகும். பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் வீரத்தையும் நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணமாகும். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எத்தனை சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாலும் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக தோற்கடிக்கப்படும். நிச்சயமாக இறைவனின் உதவியோடு இந்த சூழ்ச்சி திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக தோற்கடிக்கப்படும். மேலும் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பது காசாவினுடைய போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. இந்த போரிலே எதிரிகள் மாத்திரம் தோற்கடிக்கப்பட போவதில்லை, அடிமை அரபுகளும் துரோகிகளும் சேர்ந்தே தோற்கடிக்கப்பட போகின்றார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் நிச்சயமாக பலஸ்தீனிய மக்கள் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக பலஸ்தீனிய மக்களே வெற்றி பெறுவார்கள்.
நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் குறித்த சரக்கு கப்பலானது பாரிய சேதத்திற்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் கப்பலிலே இருக்கக்கூடிய ஊழியர்களும் மாலுமிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே பலஸ்தீனிய போராளிகள் இவர்களுக்கான பரிசுகளை வழங்க ஆரம்பித்தார்கள். இதற்கு முன்பும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் காசாவிலே வீரியமான பரிசுகளையும் வகை வகையான பரிசுகளையும் வழங்கியிருந்தார்கள். அதே போன்று இந்த தடவையும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான சந்திப்பையொட்டி தரமான வீரியமான வகை வகையான பரிசுகளை பலஸ்தீனிய போராளிகள் வழங்கியுள்ளார்கள். இதற்கமைவாக காசா சிட்டியின் தென்மேற்கு பிரதேசமான தால் ஹவா பிரதேசத்தில் 4 பொறிகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த 4 பொறிகளிலே 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் சிக்கி வெடித்துள்ளன. மேலும் குறித்த வாகனங்களோடு 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் சிக்கி மொத்தம் அகழிக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் குறித்த தாக்குதலிலே 13 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் குறித்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் 5 போர் வாகனங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஷேக் ரதுவான் பிரதேசத்திலே வெடிக்காத அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொறியை வைத்துள்ளார்கள். இதிலே 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் சிக்கி முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் வேகமாக களமிறங்கி நேரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு அதிகளவான சிப்பாய்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் ஷாதி முகாம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 82வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியையும் குறித்த கட்டளை தளபதியோடு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்குள்ளே இருந்த 6 சிப்பாய்களையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் சக்தி வாய்ந்த பொறிகளின் மூலமாகவும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படைப்பிரிவினர் தால் ஹவா பிரதேசத்திலே வெடிக்காத அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மெர்காவா போர் வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரியக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.